மக்களாகிய உங்களுக்காக என் கிட்னியை விற்று ஒரு அன்பாக்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் பரவாயில்ல வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். AirPods Pro. What? Yes, AirPods Pro. இதை பற்றி தெளிவாக வெள்ளவாரியாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு அன்பாக்சிங். பாக்ஸ் விட்டு வெளில தோணே நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் இதோட சைஸ். ஏர்பாட்ஸ் 2ஓட இதை கம்பேர் பண்ணிங்கன்னா வெர்டிகலாக வச்சா கூட லாஸ்ட் ஜென்ரேஷன் ஏர்பாடோட இது கொஞ்சம் பெருசு. இது கையில் எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது ஒரு பில்ட் மெட்டீரியல் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பட் பிளாஸ்டிக் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. காரணம் இது ஆப்பிள். ஃப்ரண்ட் ஒரு இண்டிகேஷன் எல்இடி கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேஷன் எல்இடி தான் உங்களுக்கு எல்லாமே இண்டிகேஷன் பண்ணும். அண்ட் பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, பேரிங் பட்டன். ஸோ இந்த பேரிங் பட்டன் நீங்கள் அழுத்தி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஃப்ரண்டில் இருக்க எல்இடி பிளிங்க் ஆகும் ஒயிட் கலரில். ஸோ இது பிளிங்க் ஆகும்போது உங்களுக்கு பேரிங் மோட் ஆக்டிவேட்டில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஏர்பாட்ஸ் ப்ரோ எப்படி கனெக்ட் பண்ணுறது? வெரி சிம்பிள். ஏர்பாட்ஸ் ப்ரோ ஒரு கையில் எடுத்துக்கோங்க, ஐஃபோன் ஒரு கையில் எடுத்துக்கோங்க. ஓப்பன் தி ஏர்பாட்ஸ் ப்ரோ, கனெக்ட், ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் தி பட்டன் ஆன் தி பேக் சைட் ஆஃப் தி சார்ஜிங் கேஸ். புஷ்டாக போகுது. மீடியா கண்ட்ரோல்ஸ்லாம் என்ன பண்ணணும் காட்டுது. ஓகே, ஸ்கிப். கனெக்ட் ஆயிடுச்சு. சார்ஜ் 100 இருக்குது ஏர்பாட்ஸில், 90 இருக்குது சார்ஜிங் கேஸில். கீழே இருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஏர்பாட்ஸ். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்பரன்சி மோட் அப்படிலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நாய்ஸ் கேன்சலேஷன். இது தவிர்த்து வால்யூம் கண்ட்ரோலும் இங்கே இருக்குது. ஈஸியாக நீங்கள் இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், செட்டிங்ஸ். ப்ளூடூத்தில் போனீங்கன்னா ஏர்பாட்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள போனீங்கன்னா இங்கேயும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப், இல்லை ட்ரான்ஸ்பரன்சி மோட் இதெல்லாம் இருக்கும். நேம் என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பட்டனை அழுத்தி ஹோல்டு பண்ணிங்கன்னா சிறிய கோ பண்ணுமா அப்படிலாம் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகணுமான்றதை இங்கேயே செட் பண்ணிக்கலாம்.
கீழே வந்தீங்கன்னா இயர் டிப்ஸ் ஃபிட் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். குட் சீல். ஸோ இப்போ லெஃப்ட் ரைட் ரெண்டுமே குட் சீலாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டன். இது தவிர்த்து ஆட்டோமேட்டிக் இயர் டிடெக்ஷன். ஸோ இது ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் காதுலேருந்து வெளில எடுத்தோடனே பாட்டு தனால் பாஸ் ஆகிடும். திருப்பி போட்டிங்கன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆரம்பிச்சிடும். அண்ட் மைக்ரோஃபோன். ஸோ மைக்ரோஃபோன் ஆட்டோமேட்டிக்காக இருக்குமா லெஃப்ட்டில் இல்லை ரைட்டில் எதில் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அண்ட் பின்னாடி அவங்களோட அருமை பெருமெல்லாம் இது designed by Apple in California, assembled in China. கீழே லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டில் நீங்கள் ஒயர்டாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வச்சு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஒயர்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸ்குள்ளேயே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு லைட்னிங் கேபிள். டைப் சி அடாப்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு சார்ஜ் பண்ணலாம். அப்படிலாம் பழைய ஆப்பிள் சார்ஜர் எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். அதுவும் இல்லைனா உங்களோட பவர் பேங்க், லேப்டாப் எதில் வேணாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இதோட ஓவரால் வெயிட் கிட்டத்தட்ட 60 கிராம். ஸோ இந்த மேலே இருக்க ஓப்பன் பண்ணுற லிட். ஸோ இது ஓப்பன் க்ளோஸ் கரெக்டாக இருக்குது. ரொம்ப லூஸாலாம் இல்லை, பர்ஃபெக்டாக போய் செட் ஆகுது. அண்ட் உள்ளே இருக்க இயர்பட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏர்பாட்ஸ் ஃபஸ்ட் அதை வெளில எடுக்கலாம். இண்டிவிஜுவல் ஏர்படோட வெயிட் 5.4 கிராம். ரொம்ப லைட் வெயிட் ஆகுது. காதில் போட்டிங்கன்னா ஃபீலே ஆகாது. என் காதில் இருக்குதா? சே, எனக்கே தெரியலையே. இது லைட் வெயிட்டாக இருக்கிறது ஒரு காரணம், இது பில்ட் மெட்டீரியல். ஸோ இங்கே ஓவராலாக பிளாஸ்டிக் மேட் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மேட்டாக இருந்தாலும் நல்லா ரிச்சாகவே இருக்குது. அண்ட் ஆப்பிள் இங்கே புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவனோட இயர் டிப்ஸ். போன ஜென்ரேஷன் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வரைக்கும் பிளாஸ்டிக் டிப்ஸ் தான் இருந்துச்சு. இந்த வாட்டி ரப்பர் டிப்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. இந்த ரப்பர் டிப்ஸுக்கும் போன ஜென்ரேஷன் இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? போன ஜென்ரேஷன் ஏர்பாட்ஸ் சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. கரெக்டாக சீல் ஆகும், சில டைம் சீல் ஆகாது. பட் இந்த ரப்பர் அப்படி கிடையவே கிடையாது. இந்த ரப்பர் டிப்ஸ் நீங்கள் காதில் போட்டிங்கன்னா கரெக்டாக சீல் ஆகிடும். இந்த ரப்பர் இயர் டிப்ஸ் உங்களுக்கு ஃபிட் ஆகலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. லார்ஜ், ஸ்மால், மீடியம் 3 சைஸ் இருக்குது. உங்கள் சைஸ் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டு கரெக்டாக சீல் ஆனால் மட்டும் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த இயர்பட்ஸ்லேயே 2 டைப் ஆஃப் மைக் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு, இன்னொன்று நீங்கள் நார்மலாக கால் பேசுறதுக்கு. இந்த வாட்டி புதுசாக ஒரு விஷயத்தை வந்திருக்காங்க. இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டச்சும் கிடையாது, பட்டன்ஸும் கிடையாது. ஃபோர்ஸ் சென்சார். இந்த ஃபோர்ஸ் சென்சார்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் ட்ரிகர்ஸ் மாதிரி. ஸோ இந்த சென்சார் உங்களுக்கு டச் அளவுக்கு டச் பண்ணதே தெரியாமல் இருக்க மாதிரி இருக்காது. பட்டன் அளவுக்கு போட்டு லொட்டு குத்தவும் தேவையில்லை. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபீட்பேக். நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்றது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது. இந்த ஃபோர்ஸ் சென்சார் வச்சு எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம்? சிங்கிள் டேப் பண்ணினா கால் அட்டன் இல்லை கட் பண்ணலாம், ப்ளே பாஸ் பண்ணலாம், மற்ற இயர்ஃபோன்ஸ் மாதிரி. அண்ட் டபுள் டேப் பண்ணினா நெக்ஸ்ட் பாட்டு போகலாம், ட்ரிபிள் டேப் பண்ணினா முன்னாடி பாட்டு போகலாம். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான ஃபீச்சர், இந்த 2 இயர்பட்ஸில் இருக்க ஃபோர்ஸ் சென்சாரையும் அழுத்தி ஹோல்டு பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகும். எஸ், இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அண்ட் இன்னொரு வாட்டி அழுத்தி ஹோல்டு பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் ஆகும். இதனோட டிரான்ஸ்பரன்சி மோடுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும்போது சுத்தமாக அவுட்டோரில் இருக்கிறது எதுவுமே கேட்காது. சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி அழுத்தி ஹோல்டு பண்ணும்போது அவுட்டோர் நாய்ஸ் உங்களுக்கு பக்காவாக கேட்கும். இந்த சைஸுக்கு இதோட ப்ளேபேக் டைம் 4.5 ஹவர்ஸ் இந்த பட்ஸில் மட்டும். இதோட சைஸை கம்பேர் பண்ணும்போது தாராளமாக சாலிடான ப்ளேபேக் டைம் தான். அண்ட் இதோட டாக் டைம் 3.5 ஹவர்ஸ். இந்த கேஸ் வெயிட்டாக இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம் இதோட பேட்டரி அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங். இந்த இயர்பட்ஸை நீங்கள் திருப்பி 5 வாட்டி சார்ஜ் போட்டுக்கலாம். இதோட ஓவரால் ப்ளேபேக் டைம் 24 ஹவர்ஸ் அண்ட் டாக் டைம் 18 ஹவர்ஸ். இது மட்டும் இல்லாமல் 5 மினிட்ஸ் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் இது உள்ளே போட்டிங்கன்னா 1 ஹவர் ப்ளேபேக், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இதோட சவுண்டு குவாலிட்டி. இதோட சவுண்டுக்கு முக்கியமான ஒரு காரணம் இது உள்ளே இருக்க H1 சிப், M1 சிப், மேக் ப்ரோ. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணிட்டு வந்துருக்கேன். மேலே ஐ பட்டன் லிங்க் இருக்குது. திருப்பி இந்த H1 வரலாம். இந்த H1 சிப்பு தான் இது உள்ளே இருக்க நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோட், அது மட்டும் இல்லாமல் இந்த சவுண்டு குவாலிட்டி, சவுண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் இந்த H1 சிப்பு தான். இதோட ஓவரால் சவுண்டு குவாலிட்டி, பேஸ் தேவையான அளவு, டீட்டெயில் தேவையான அளவு, வோக்கல் தேவையான அளவு, பீட்ஸ் தேவையான அளவு, ஜஸ்ட் ஃபார் ட்ரோல். இதோட ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. காரணம் இது ஆப்பிள். இதில் பேஸ் க்ளீனாக இருக்குது, டீட்டெயில் பக்காவாக இருக்குது, ஸ்ப்ளிட் எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஓவராலாக இந்த அளவுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வேறு எந்த ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ்லையுமே எதிர்பார்க்க முடியாது நாய்ஸ் கேன்சலேஷனோட. மேபி சோனியில் ஒன்று இருக்குது, பட் அதை ட்ரை பண்ண தான் சொல்ல முடியும். இது தவிர்த்து இதில் ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க கனெக்டிவிட்டிக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் IPX4 இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப். எஸ், கரெக்டாக சொல்லிட்டேன். இதோட ப்ரைஸ் 25,000, 25,000. காரணம் இது ஆப்பிள். அமேசானில் இதோட ப்ரைஸ் 21,000, 21,000. காரணம் இது ஆப்பிள். ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ப்ரைஸ் 21,000, 21,000. காரணம் இது ஆப்பிள். 25,000க்கு இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா
இந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட இந்த சைஸில் இந்த பேட்டரி பேக்கப்போட கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது ஆப்பிள். அதே மாதிரி இந்த அளவுக்கு ப்ரைஸ் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது ஆப்பிள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை போய் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குங்ஃபு பாண்டா வளரல ஏன்னா பண்றதெல்லாம் நீ பண்ணாதடா. சனி போச்சோம். டேய் வெரி புடிச்சிரோடா. நம்ம உள்ள என்ன ரெக்கார்ட் பண்ணிரோம்? ஆஃப் பண்ணு, ரெண்டு ஆஃப் பண்ணுங்க. வேஸ்டா என்ன ரெக்கார்ட் பண்ணிரோம் நம்ம உள்ள? மக்கள் மக்கள் அவன் இப்போதான் பொறுமையாக பேடை கீழே வைக்கிறான். அடுத்த நாள் கூட சூமிங் வந்துடும் நினைக்கிறேன். காரணம் இது வெர்டிகலாக இருக்குது. இது வெர்டிகலாக அரிசினாங்களா? இது இப்போ இது அரிசினாங்களா இருக்குது. பயங்கர பிஸியான ஒரு வேலை பார்த்துட்டு அப்படியே 2 நிமிஷத்துல 2 க்ரோஸ் பாஸ் ஆகுது தெரியுமா? போயிட்டு வா. என்ன போ. Oh my god, எத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்?